வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா மடக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் சொல்லி பார்த்துடலாமாங்க. நான் வந்து மைதா மாவு ஒரு 2 கரண்டி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கரண்டி வந்து இந்த கரண்டியில் 2 கரண்டி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் மைதா மாவு. அடுத்ததாக கலருக்காக நான் வந்து மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஃபுட் கலர் ஏதாச்சும் இருந்தால் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது வந்து ஏலக்காய், சர்க்கரை போட்டு ஏலக்காவை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு அரை ஸ்பூன். இது வந்து அரிசி மாவு வச்சு தான் நம்ம வந்து இந்த மைதா மாவு வந்து தேய்க்க போகிறோம். அதனால் அரிசி மாவு வந்து 1 ஸ்பூன், நெய் வந்து 1 ஸ்பூன், சர்க்கரை இந்த கரண்டியில் நம்ம வந்து 2 கரண்டி எடுத்துக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு மாவு வந்து பிணைஞ்சிக்கலாம். இதுக்கு நான் வந்து டேஸ்ட்டுக்காக 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு போட்டதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன், சும்மா ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா ஒரு முறை மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. நல்லா இந்த மாதிரி நான் வந்து எண்ணெய் சேர்க்கவே இல்லை, நல்லா கெட்டியாக பிசைஞ்சிட்டேன். நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே நீங்கள் மூடி வச்சுடுங்க. இந்த 5 நிமிஷம் இந்த மாவு ஊறுறதுக்குள்ளே நம்ம வந்து பாகு காய்ச்சிடலாம். நம்ம வந்து 2 கரண்டி அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். அது பாகு காய்ச்சறதுக்கு தண்ணி ஒரு அந்த கரண்டியில் 1 கரண்டி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. சர்க்கரை மட்டும் கரைஞ்சா போதும். நான் வந்து பாத்திரம் ரொம்ப சூடாக இருக்கக்குள்ளே சர்க்கரையை போட்டேன், அதனால் வந்து பாகு வந்து கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேயே சர்க்கரையை போட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை பற்ற வைங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கலர் மாறிட்டதுனால இது வந்து கொஞ்சம் கலர் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. இது வந்து இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு சர்க்கரை ஃபுல்லாக. பாருங்கள், இது நல்லா பாகு மாதிரி வந்துடுச்சு. இப்போது இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த மாவை வந்து திரட்டிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அரிசி மாவு, அந்த அரிசி மாவை தூவி இந்த மாவை வந்து நல்லா உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜுக்கு ஒரு முறை நல்லா பரட்டிட்டு இதை வந்து ஒரு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், எனக்கு வந்து 5 உருண்டை வந்திருக்கு. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 5 உருண்டை வந்திருக்கு. இப்போது இதை நம்ம ஒவ்வொன்றா தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம 5 உருண்டையும் நல்லா தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம், நல்லா மெலிசாக. அடுத்ததாக இப்போ வந்து நம்ம மீதி இருந்த அரிசி மாவில் நான் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதை வந்து இந்த தேய்ச்சி வச்சது மேலே இப்படி ஊற்றி நல்லா இது வந்து இதில் அப்ளை ஆகிற மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு எல்லா ஓரம் கூட கொஞ்சம் கூட இடம் விடக்கூடாது, எல்லாத்தையுமே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இப்போது நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற
அடுத்த சப்பாத்தி மாதிரி இருக்கிற இந்த தேய்ச்சி வச்சதை வந்து இதில் போட்டுக்கலாம். மேலே ஃபுல்லாக போட்டுட்டு இந்த இதுலேயும் மறுபடியும் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத போட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம். இதே மாதிரி லேயராக அடுத்தடுத்து வச்சு இந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்து வச்சுக்குவோம். பாருங்கள், நம்ம எல்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த எண்டுலேருந்து அப்படி ஃபுல்லாக ரோல் பண்ண போகிறோம். கொஞ்சம் கூட கேப் விடாமல் ஃபுல்லாக அப்படி ரோல் பண்ணிட்டு வரணும். ஃபுல்லாக அப்படி நல்லா டைட்டாக அழுத்தி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணதும் இந்த எண்டும் ஃபுல்லாக எல்லாம் இது வந்து இப்படி எந்திரிச்சிடாமல் இருக்கிறதுக்கு இங்கேயும் வந்து கொஞ்சமாக அந்த நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது அடுத்ததாக இப்படி ஒரு முறை அப்படி உருட்டிக்கலாம். கொஞ்சமாக லைட்டாக அப்படி தேய்ச்சோம்னா அப்படியே நீட்டாகும் கொஞ்சம். இப்போ வந்து நம்ம இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எல்லா பீஸும் நல்லா கட் பண்ணிட்டோம். பாருங்கள், அப்படியே நல்லா லேயராக அழகாக தெரியுது. இப்போது இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம ஒவ்வொரு பீஸாக தனித்தனியாக இப்படி வச்சு சும்மா ஒரு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இப்படி ஒரு முறை இப்படி தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், லேயர் நல்லாவே தெரியுது. இந்த மாதிரி தேய்ச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையும். இது வந்து எந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோமோ இந்த பக்கம் அப்படியே வச்சு தேய்க்கணும். அவ்வளோதான், இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம தேய்ச்சி எடுத்து வச்சுக்குவோம். பாருங்கள், நம்ம எல்லா பீஸையும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டோம். ஓரத்தில் ஃபுல்லாக பாருங்கள், நல்லா அந்த லேயர் தெரியுது. லைட்டாக இங்கே ஒரு லேயர், இங்கே ஒரு லேயராக தெரியுது. இப்போ வந்து நம்ம இதை எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஏலக்காய் பொடி சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை போட மறந்துட்டேன். அதனால் அதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது வந்து பாருங்கள், ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இதை வந்து நம்ம காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா சர்க்கரையை, அந்த பாகில் வந்து இதை சேர்த்துக்கலாம். இதை எடுத்து இப்படி போட்டு உடனே ஒரு முறை டிப் பண்ணி இப்படி திருப்பி போட்டதும் உடனே எடுத்துருங்க. ரொம்ப நேரம் ஊற தேவையில்லை. அவ்வளோதான், இது நல்லா ஆனதும் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம மற்றது எல்லாத்தையும் பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுடைய மடக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.